வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தர்க்கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா தயக்கம் காமிக்கிறாரு. 2026 அப்படி உருவாக்குனா நிச்சயம் அதிமுக வெற்றி பெறுன்ற மாதிரி ஓபிஎஸ் சொல்லியிருந்தார். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினை பார்த்து நலமான்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தை கேட்குறாரு. அவர் நலமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சட்டமன்றமே இயங்கிட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அதே மாதிரி எஸ்வி சேகர் பார்த்திங்கன்னா நாடகம் மிகப்பெரிய லெவலில் டெல்லியை தாக்கி பேசுகிற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா சசிகலாவையும் பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணி பேசுகிற மாதிரி இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்ததை மென்ஷன் பண்ணி காமிச்ச மாதிரி இருந்துச்சு. ஹிந்தி தெரியாது போடான்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா எஸ்வி சேகர் பண்ணது திருப்பியும் பார்த்திங்கன்னா அவர் திமுகவில் இணைய போகிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. பிராமணர்களுக்கு பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் அட்லீஸ்ட் பார்த்திங்கன்னா எம்எல்ஏக்கள் பிராமணர்கள் சார்பாக அதாவது 3% இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 3%ல் ஒரு 3 எம்எல்ஏக்கள் வந்தாலும் பார்த்திங்கன்னா நான் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஓபிஎஸ் அணியில் இருக்க வைத்தியலிங்கம் கொஞ்சம் கடும் கோவத்தில் தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா 100 கோடி சொத்து முடக்கியிருக்காங்கல்ல. அதுக்கு டெல்லியில் போய் ஓபிஎஸ் தரப்பு கேட்டிருக்காங்க. ஓபிஎஸ்ஸே கேட்டிருக்காரு, என்னையை நம்பி வரவங்கள நான் காப்பாற்றணும்ல, என்னையை நம்பி வைத்தியங்கத்தையே காப்பாற்ற முடியலன்னா தொண்டர்கள் எப்படி என்னை நம்புவாங்கன்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு ஓபிஎஸ்க்கு பார்த்திங்கன்னா டெல்லி கொடுத்த பதில் என்ன பார்த்திங்கன்னா, கொஞ்சம் பொறுமையாக இருக்கா, இந்த அமௌண்ட்லாம் சின்ன அமௌண்ட்டு, நாங்கள் பெரிய அமௌண்ட் பார்த்திங்கன்னா எடப்பாடி அணியில் செக் வைக்க போகிறதா ஒரு விஷயத்தையும் சொன்னால அமைதியாக வந்ததாக சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.